अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே ஏறத்தாழ 28 நோன்புகளை நோற்றவர்களாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய தர்ம பெருநாளை, நோன்பு பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நாமெல்லாம் மிகவும் பயப்படுகின்ற நாளை மறுமை நாளிலே இதனுடைய வாடையை கூட உணராமல் அல்லாஹுடைய அன்பையும் கருணையும் பெற்று சொர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக பயப்படுகின்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததுடைய நோக்கத்தையும், இந்த உலகத்தில் யாரை வணங்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டதிட்டங்களையும் இந்த மனித சமுதாயத்துக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான். இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் அவனுக்கு எதெல்லாம் கடவுள் என்று புலப்படுகிறதோ அதையெல்லாம் வணங்கி ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களில் மூழ்கி திளைத்து மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக நரகத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த நரகத்துக்கு நாம போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நரகம் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் மூலமாக இந்த நரகம் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அதிலே சில வசனங்களை மட்டும் இன்றைய உரையில நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், 66வது அத்தியாயம் 6வது வசனம். என்ன சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே. நம்மை பார்த்து அழைத்து சொல்றான். அல்லாஹ்வுடைய அழைப்பு என்பது பல விதத்தில் இருக்கும். யா அய்யுஹல் காஃபிர் அப்படின்னு அழைப்பான். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களை என்று அழைப்பான். நிறைய இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே என்று அல்லாஹ் அழைப்பான். அப்படி அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இதுல அல்லாஹ் பேசுறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் சிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமருஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களையும் கற்களையும் வைத்து நான் எரிப்பேன். நரகத்தில் எரிபொருள் யாரு? மனிதர்களும் கற்களும் ஆவார்கள்.
அது மட்டுமில்ல, அந்த நரகத்துக்கு மேலே கடினத்தன்மையுடன், அதாவது கடினத்தன்மைனா முன்பு முரட்டு சுவாபம். நாமளே அந்த மாதிரி இருந்தா விரும்புவோமா? மனிதர்களே யாராவது கடினத்தன்மையோடு நடந்தா நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த நரகத்துடைய காவலர்களாக கடினத்தன்மையும் வலிமை மிக்க வானவர்களும் உள்ளனர். இவங்க தான் வேதனை செய்வாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவினானோ அதை அப்படியே செய்வார்கள். தங்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல் விஷயம், நரகத்தை அல்லாஹ் எதை வச்சு எரிக்கிறானா? மனுஷனை வச்சு எரிக்கிறாங்க. ரெண்டாவது, கல்லு எரியுமா? கல்லு எரியுமா? இல்ல, இப்ப நம்ம சமைக்கிறோம்ல, கல்ல வச்சு சமைக்கிறோம்ல, எரியுமா? எரியாது. ஆனா மறுமையில நரகத்துல கல்லு எரியும். ஏன் தெரியுமா? நரக நெருப்புடைய உஷ்ணம், அதனுடைய பவர் ஜாஸ்தி. கல்லு எரியினா பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். அதோடு சேர்த்து மனிதர்களும் எரிவார்கள். இவர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா? முரட்டு சுவாபம் கொண்ட கடின தன்மை உடைய வலிமை மிக்க வானவர்கள் செய்வாங்க, வேதனை செய்வார்கள். இது முதல்ல ஒரு செய்திங்க. அதாவது அல்லாஹ் சொல்றா, நீங்களும் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதே போன்று உங்க குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, நான் பெற்றெடுத்த என்னுடைய கண்மணி செல்வங்கள், என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்க யாருமே நாளை மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா நாம் என்ன செய்யணும்? அவர்கள்ட்ட நடந்துக்கணும். இதுதான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, நரகத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வேதனை எங்கேயாவது முடியுமானா முடியாது. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவர்கள் மரணிக்குமாறு முடிவு செய்யப்படாது, மௌத்தாக மாட்டாங்க. அல்லாஹ் பேசுறான் பாருங்க. 35வது அத்தியாயம் 36வது வசனத்தை சொல்றான், வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா. இறை மறுப்பாளர்களுக்கு நரக நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை பாருங்க, நெருப்பு ஜுவாலை காத்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? இறை மறுப்பாளர்களுக்கு. அவர்கள் மரணிக்குமாறு அவர்களின் காரியம் முடிக்கப்பட மாட்டாது. மூத்தா போவாங்களா? மூத்தா போக மாட்டாங்க. அவர்களுக்கு அதன் வேதனை குறையவாது செய்யுமா? ஒரு காலம் குறையாது. வேதனை அதிகரிக்கும், மௌத்தும் வராது. இதுதான் நரகத்தில் நரகவாசியுடைய நிலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான் 77வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல, எப்படிப்பட்ட நெருப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சாதாரண நெருப்பா? அல்லாஹ் பேசுறான், பிரம்மாண்டமான நெருப்பு பந்தங்கள், பிரம்மாண்டமான நெருப்பு பந்தங்கள். உதாரணத்துக்கு ஒரு காட்டு தீயை நம்ம பார்ப்போம். தொலைக்காட்சியில காட்டு தீ தெரியும். ஒரு காட்டுல பயங்கரமான தீ பிடிச்சிச்சுன்னா குபுகுபுன்னு எரியும். அதை பார்த்தாலே எப்படி எரியுது பாருங்க. அப்படியும் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நரகத்தில் நெருப்பு பந்தங்கள் இருக்கும். அல்லாஹ் சொல்றா பாருங்க, இன்னஹா தர்மீ பி ஷரரின் கல் கஸர். அது மாளிகை போன்ற தீ பந்தங்களை எரிந்து கொண்டிருக்கும். நரகத்துல வேதனை தான். அந்த வேதனையோடு என்ன செய்யும்? நரகம் தீ பந்தங்களை தூக்கி போட்டுட்டே இருக்கும், மாளிகை போல. இந்த நெருப்பு அதோடைய வேகம் குறையுமா? ஒரு காலம் குறையாது. நெருப்பின் வேகம் தணியும் போது உடனே அது பற்ற வைக்கப்படும், அதிகரிக்க செய்யப்படும். அல்லாஹ் சொல்றார் 17வது அத்தியாயம் 97வது வசனம், மஅவாஹும் ஜஹன்னம் குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். அவர்களுக்கு அந்த நெருப்பானது தனியும் போதெல்லாம் கொழுந்து விட்டு எரிவதை அதிகப்படுத்துவோம். அப்பாட தனிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. திடீர்னு நினைச்சியும் எரியும்.
அதோடைய வேகம் அதிகமாகும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முழுக்க முழுக்க நரகம் தாங்க. எங்க திரும்பினாலும் நரகம் தான், எங்க திரும்பினாலும் நெருப்பு தான். அந்த நரகவாசிகளுக்கு முன்னால் நெருப்பு, பின்னால் நெருப்பு, மேல நெருப்பு, கீழே நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு, அந்த பக்கம் நெருப்பு, சுற்றியும் நெருப்பு தான். எங்கேயுமே அவங்க என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா தப்பிக்கிறதுக்கு சில வழிகளை தேடுவார்கள். இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே, இந்த நரகத்துல நிரந்தரமா இருக்கக்கூடிய நிலையா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திட்டானே, எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமா என்று நினைச்சு நரகத்துல ஒரு காவலாளி இருக்கிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஹெட். நரகத்துடைய காவலாளிலே ஹெட் அவர் தான். யாரு? மாலிக் என்று சொல்லக்கூடிய மலக். ஒரு கட்டத்துல மாலிக் அவங்க கிட்ட போவாங்க. யா மாலிக், மாலிக் அவர்களே, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா, எங்க திரும்பினாலும் நெருப்பு, எங்களுடைய தோள்கள் எல்லாம் கரித்து விடுகிறது, எங்களால தாங்க முடியல, எங்களுக்கு இதுல இருந்து விடுப்பு தருவீங்களா? அல்லாட்ட நீங்க சொல்லி ஒரு நாள் எங்களுக்கு இதுக்கு விடுப்பு தாங்க, ஒரே ஒரு நாள் இப்படி கேட்பாங்களாங்க. மாலிக்கு கேட்பாங்களா, நீங்க உலகத்துல வாழும் பொழுது இது மாதிரி நரகம் இருக்குன்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் வந்தார்களா இல்லையா? ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்கள் வந்தார்களா இல்லையான்னு கேட்பாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, ஆமா வந்தாங்க, நாங்கள் செவி சாய்க்கவில்லை அவர்களுக்கு, அவருடைய பேச்சை நாங்க கேட்கல, அப்படா நான் ஒன்னும் செய்ய முடியாது என்று அந்த மலக்கு என்ன செஞ்சிருவாரு, கை விரித்து விடுவார். ஒரு கட்டத்துல சொர்க்கத்தை இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்க, நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதாவது எங்களுக்கு மிக கடுமையான வேதனை தரப்பட்டிருக்கு, நீங்களா சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, நாங்க தண்ணியை கேட்டோம் சொன்னா, குடிக்கிறது தண்ணியை கேட்டா கொதிக்கிற தண்ணியை கொடுக்கறாங்க, கொதிக்கிற வெண்ணியை கொடுக்கறாங்க, அது நாங்க எங்களால குடிக்க முடியல. சொர்க்கவாசிகள்ட்ட கேட்பாங்களா, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கால தண்ணி, இந்த தண்ணியை கொஞ்சம் தரமாட்டீங்களா, எங்க மேல நாங்க ஊத்திக்கணும் அப்படிம்பாங்களாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த கடுமையான வெயில் காலம் இருக்குல்ல, இந்த கடுமையான வெயில் காலத்துல அலைஞ்சு திரிஞ்சு வருவோம், அந்த குளுகுளுன்னு தண்ணியை ஊத்துற எவ்வளவு சுகமா இருக்கும். இது வெயில், அது நரகம். அல்லாஹ்வுடைய நரக நெருப்பு என்பது சாதாரண விஷயம் இல்ல. அந்த நரகத்துல வெந்து கிடக்குறாங்க. அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த தண்ணிய கொஞ்சம் எங்களுக்கு தாங்கல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க கடைசி ஒரு பதில் சொல்லுவாங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சுட்டான், உங்களுக்கு ஹராமாக்கிட்டான், நாங்க தரமாட்டோம். ஒரு கட்டத்துல கேட்பாங்க, ஏன் வந்தீங்க, ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்க? நாங்க தொழுவல, நாங்க என்ன செய்யல, தொழுவல. அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் கிடையாது, வீணில் கடந்து நாங்க மூழ்கி கடந்தோம், வீணான காரியங்களை மூழ்கி கடந்தோம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றணும். ஒற்றைப்படை இரவுகள்ல கூடங்க, நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒற்றைப்படை இரவுல கூட பள்ளிவாசுடைய வாடை இல்லாம சாலையில கடந்து நினைச்சாங்க. இன்னைக்கு வீணான காரியங்களை மூழ்கி கிடக்குறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான நிலை. இதைத்தான் சொல்லுவாங்க, தொழுவோரோடு நாங்க தொழுவல, சுஜூது செய்வோரோடு செய்து நாங்கள் சுஜூது செய்யவில்லை, வீணான காரியங்கள் மூழ்கி கிடந்தோம், ஏழைக்கு நாங்க உணவளிக்க தூண்டவும் கிடையாது அப்படிம்பாங்க. இப்ப தரீங்களா, தரமாட்டோம், தண்ணி தரமா, இது ஹராம், உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. மாலிக்கிட்ட கேட்டாங்க, உதவி செய்யல. சொர்க்கவாசி கிட்ட கேட்டாங்க, அவர்கள் உதவி செய்யல. வேற வழி இல்ல, நரகத்துடைய அந்த நடுப்பகுதிக்கு வருவாங்களாம். தண்ணியை தாங்க, தாகம் எடுக்குது, கொதிக்கிற வெந்நீரை கொடுக்கப்படும். கொதிக்கிற வெந்நீர், வேற வழி இல்லாம, வேற வழியே இல்லாம அதையும் குடிப்பார்கள். நீங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் நிச்சயம் வெந்நீர் தானே குடிப்போம், வெந்நீர் தானே குடிப்போம். அந்த வெடியை கூட எப்படி குடிப்போம்? விட்டு விட்டு இல்ல, விட்டு விட்டு குடிப்போம். இப்ப நல்ல நம்ம அடுப்புல நல்லா பத்த வச்சிட்டோம், கொதிக்க கொதிக்க இருக்கு தண்ணி, வெண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கு, எடுத்து வாயில ஊத்துவோமா? தொண்டை வெடி அவ்வளவுதான், மாட்டோம். அப்படிதானே? மிதமா ஆத்தி நல்ல ஒரு மிதமான சூழலுக்கு வந்தவனத்தான் குடிப்போம். அதை அப்படி குடிக்க முடியுமா?
இந்த உலகத்துல காய்ச்சப்பட்ட வெந்நீரை நம்மால் குடிக்க முடியல. இந்த நெருப்பை விட 70 மடங்கு பவர் அதிகம் நரகத்துடைய நெருப்பு. அதுல காய்ச்சல வெந்நிய வேற வழி இல்லாம குடிப்பாங்க. தாகத்தை தணிக்குமா? அது தணிக்காதுங்கிறாங்க. என்ன தெரியுமா நடக்கும்? அவர்களுக்கு தாகத்தை தணிக்காது, மாறாக அவர்களுடைய குடலை துண்டு துண்டாக்கணுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல குடிப்பான் தண்ணிய, அந்த வெந்நிய தாகமுள்ள ஒட்டகத்தை குடிப்பது போல குடிப்பாங்க. ஒரு இடத்துல வருதுங்க குர்ஆன்ல. இந்த நரகவாசிகள் அந்த வெந்நிய கூட எப்படி குடிப்பாங்க தெரியுமா? தாகம் உள்ள ஒட்டகம் குடிப்பது போல குடிப்பார்கள். அது தாகத்தை தணிக்காது, மாறாக அவருடைய குடலை துண்டு துண்டாக்கிடும். சாவானா, செத்து போவானா? அங்க அவர் சாவ மாட்டான். நாளை மறுமையில சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் போயிடுவாங்க, நரகத்தில் நரகவாசிகள் போயிடுவாங்க. ஒரு அறிவிப்பாளர் ஒருத்தர் வருவார், இடையில வருவார், ஒரு அறிவிப்பு கொடுக்கிறதுக்கு வருவார். அப்படி வரும்பொழுது ஒரு ஆட்டை கையில கொண்டு வருவார். ஆட்டை நினைச்சுவாரு கையில கொண்டு வரார். கையில கொண்டு வந்து, ஓ சொர்க்கவாசிகளே அப்படின்னு அழைப்பாராம். உடனே சொர்க்கவாசிகள் அப்படியே கழுத்தை வீழ்ந்தவரை அப்படியே பார்ப்பாங்களாம். அந்த ஆட்டை பார்த்து கேட்பாங்கன்னா, இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஆடுதான், ஆனா அவங்க ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது மரணம் சொல்லுவாங்க. இது மரணம். ஏன்னா மரணத்தை அவங்க ஏற்கனவே பார்த்ததுனால மரணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு ஆட்டு வடிவத்தில் அந்த அறிவிப்பாளர்கிட்ட கொடுத்து விடுறான். இது மரணம் சொல்லுவாங்களாம். மரணம் தானே பார்த்துட்டுல அந்த ஆட்டை அறுப்பாராம். ஆட்டை அறுத்துட்டு, மரணத்திற்கு மரணம் வழங்கப்பட்டு விட்டது, மரணத்திற்கு மரணம் வழங்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு இனிமேல் மரணமே கிடையாது, இதுல நீங்க நிரந்தரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அடுத்தது அங்க பக்கம், ஓ நரகவாசிகளே எல்லாம் அப்படியே பார்ப்பாங்களாம். என்னடா அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டை காட்டி கேட்பா, இது என்ன தெரியுமா? தெரியும், மரணம். ஏன்னா மரணத்தை அவங்க ஏற்கனவே பார்த்ததுனால. மௌத்தா போய் தானே அங்க போனோம். மௌத்தை இன்னைக்கு நம்ம யாரும் பார்க்கல, அப்படித்தானே? பார்த்தனா சரி எப்படி இருப்போம்? சக்கராத்துடைய ஹால் லைட்டா வந்தாலும் ஆட்டம் காணதுக்கு பயமா இருக்கு நமக்கெல்லாம். லைட்டா நெஞ்சு வலி வந்துட்டாலே பயப்படுறோம், மௌத்தாயிடுமோன்னு பயப்படுறோம். அந்த மௌத்தை பார்த்தவங்க தெரியும், மௌத்து இப்படிதான் இருக்கு தெரியும். அதனால சொல்றாங்க இது மௌத்து அப்படிம்பாங்க. மௌத்து தானே, இந்த மௌத்து உங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை அறுத்துருவாங்க. மரணத்துக்கு மரணம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு மரணமே, இதுல நீங்க நிரந்தரம், தூக்கி வாரி போடுங்க. இந்த பாலா போல நரகத்துல நாங்க நிரந்தரமா இருக்க போறோமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க பார்க்கலாம், சூரா அலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுறமே, அது அல்லாஹ் பேசுறான். ثم لا يموت فيها ولا يحيا. அங்க அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். வாழ்க்கையும் கிடையாது, சாவும் கிடையாது. செத்து செத்து பழைப்பான். தோல்லாம் மாற்றப்படும், தோல்லாம் கருகிடும். கருகின தோல் மீண்டும் புது தோல் கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல நீங்க திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நரகம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் உணர்வுபூர்வமா படிச்சு பாருங்க. நம்ம நிலை இப்படி இருக்காதுங்க, வேற மாதிரி இருக்கும். நாம உண்மையான முஸ்லீம் ஆயிடுவோம். கரெக்டா ஏகடுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு கரெக்டா இருப்போம். அங்க தூக்கி போடக்கூடிய ஸ்டைல வேற மாதிரிங்க. அல்லாஹ் காப்பாத்துறீங்க. நரகத்துல போடுறான் அல்லாஹ் பலவிதமான ஸ்டைல் எல்லாம் போடுறான், பலவிதமான ஸ்டைல். நரகத்தை சுத்தி இறைமறுப்பாளர்கள் நிக்க வைக்கப்படுவார்கள். நரகத்தை சுத்தி எப்படி தெரியுமா? முட்டுக்கால் போட்டு இப்படி நீல் டவுன் போட்டி. நான் உலகத்துல பெரிய அதிகாரிப்பா, பெரிய மன்னன்பா. நீ மன்னனா இருந்தா என்ன, அல்லாஹ்க்கு இணை வச்சுட்ட, அல்லாஹ்க்கு இணை வச்சா நீ போற இடம் நரகம் தான், வா அப்படின்ட்டு. வேற வழி இல்லாம எல்லாம் சுத்தி முழங்காலிட்டவர்களாக அப்படியே தள்ளப்படுவார்கள் நரகத்துல. இவ்வளவு பெரிய வேதனை. இன்னும் பல ஸ்டைல் எல்லாம் சொல்றான். அவனை பிடியுங்கள், அவனுக்கு சங்கிலியை மாட்டுங்கள், விலங்கிடுங்கள். ஃபும்மல் ஜஹீமு சல்லூ, விலங்கிடப்பட்டு அவனை நரகத்தில் தள்ளுங்கள். எப்படிப்பட்ட விலங்கு? 70 முழம் கொண்ட சங்கிலிகளால், 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை என்ன செய்யுங்க, கட்டி கொண்டு போய் தூக்கி போடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போயிருக்கிறோமா? பஞ்சாயத்துக்கு சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் போய்க்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் காலையே நான் வச்சது கிடையாது. அது பெருமாள் அப்படிதானே? போலீஸ் ஸ்டேஷன் காலைல வச்சதே இல்லை. என்னைக்காவது போயிட்டா வச்சீங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் காலை வைக்க வச்சுட்டான்ல அப்படிம்பாங்க. அது கேவலம் பார்ப்போம்.
ஒருவேளை குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டு கையில என்ன செய்வாங்க, லாக்கப் போடுவாங்கல்ல, அந்த சங்கிலியை போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும் ரோட்ல? எவ்வளவு பெரிய கேவலம்! இதையே கேவலம் நினைக்கிறமே, மறுமையில் அல்லாஹ் எப்படி போடுறான்? 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணைத்து கட்டி தூக்கி வீசப்படுவார்கள் நரகத்துல. அதுதான் அல்லாஹ் சொல்ல. ஏன் தெரியுமா? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம். மகத்துவமிக்க அல்லாஹ்வை அவன் நம்பாதவனாக இருந்தான். அற்பத்திலும் அற்பமான மனுஷனை, படைப்பிடங்களை வணங்கக்கூடியவனா இருந்தான். ஏன்டா நீ அல்லாஹ் வணங்கல? அல்லாஹ் வணங்கலன்னா உனக்கு கதி இதுதான். இவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. உள்ள போயிட்டா இரும்பு சம்மட்டிகளால் அடி, இரும்பு சம்மட்டிகள், இரும்பு சம்பட்டிகள் அவர்களுக்கு அடி கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அங்கே இரும்பு சம்பட்டி அடிகளும் உண்டு. உலகும் மக்காமிஉ மின் ஹதீத். இரும்பு சம்பட்டியை கொண்டு அவர்களுக்கு அடி கொடுக்கப்படும். அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், அவர்கள் துக்கத்தால் அங்கிருந்து வெளியேற போதுமெல்லாம் அதிலேயே திருப்பி அனுப்பப்படுவார்கள். துக்க தொண்டையை அடைச்சி பயங்கரமான வேதனை இருந்து வெளியே வர நினைப்பாங்களா, திரும்ப உள்ள தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், சுட்டரிக்கும் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். எவ்வளவு பெரிய மோசமான நிலை! இதுக்கிடையில டிரெஸ், நரகவாசிகள் டிரெஸ், எப்படிப்பட்ட டிரெஸ் நினைக்கிறீங்க? நம்ம இங்க சூழ்நிலைக்கு தக்கனவா டிரெஸ் போடுறோம்ல. வெயில் காலத்துல காட்டன், குளிர் காலத்துல அந்த குளிர தாங்குற மாதிரி டிரெஸ், கதராட, அந்த ஆடை, இந்த ஆடை போடுறோம். ஆனா அங்க என்ன தெரியுமா? எல்லாம் நெருப்பு தான், சுத்தி புத்தி நெருப்பு தான் இருக்கும். ஆனா டிரெஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? டிரெஸ் நெருப்புல தான் இருக்கும். நரகவாசிகளுக்கு டிரெஸ் என்னதான்? நெருப்பு தான். அல்லாஹ் பேசுறான், ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபும் மினன் நார். இறை மறுப்பாளர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. நெருப்பாலான ஆடையே நெருப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய தலைகள் மீது கொதிக்கிற நீர் ஊட்டப்படும். நெருப்பாலான ஆடை வேற, அதுக்கு மேல தலைக்கு மேல என்னது? கொதிக்கிற நீர் ஊட்டப்படும். இதுதான் நரகத்தில் நரகவாசிகளுக்கு வேதனை. தோல்லாம் கருகும், கருகன தோள்கள் மீண்டும் புது தோல் மாற்றப்படும். முகங்களை போட்டு அல்லாஹ் புரட்டுவான். நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்ம ஊர்ல அந்த சிக்கன் 65 எல்லாம் பொரிக்கிறாங்களே, இந்த கபாப்லாம் இருக்கா இல்லையா, சவர்மா, அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்களே கிரில் சிக்கன், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். பத்தியில ஒரு அடுப்புல நெருப்புல சுத்திட்டே இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகும், நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? நரகத்தூள் ஞாபகம் வரணும். இந்த கோழி எப்படி புரட்டுறான்ல, இப்படி புரட்டி புரட்டி காட்டுறான். அது மிதமான வெப்பத்தில் கொடுக்குறான்னு சாப்பிடுறோம். இதே மாதிரி தான் முகத்தை எல்லாம் போட்டு நரகத்துல புரட்டுவானுங்க. முகத்தை புரட்டுவான். அல்லாஹ் சொல்றான் 33வது அத்தியாயம் 66, 67, 68 முடிவுக்கு வர, யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா. அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும். அந்த நாளில் முகத்தை புரட்டுவானாங்க நரகத்துல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனை. முகத்தை புரட்டக்கூடிய அந்த நாள்ல அவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அவர்களை விட்டுவிட்டு வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூன சபீலா. எங்கள் இறைவா, அங்க கூப்பிடுவான் அல்லாஹ்வை, எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே, எங்களை வழிகெடுத்து இந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டானுவோம். அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கூட அவங்களுக்கு கேட்பாங்க. எங்களை கெடுத்து வழிகெடுத்து இந்த நரகத்துக்கு வர ஆளான அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை கொடு என்று அவர்கள் சொல்லுவார்கள். தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் நரகத்துல நரகவாசியுடைய கடுமையான கோர முகங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு யுகம் யுகமாக தங்குவார். யுகம் யுகமாக, யுகம் யுகமானது பல வருடங்கள், சொல்லவே முடியாது, தங்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசியா ஒரு செய்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். எப்படி தெரியுமா அழுவாங்களாம்? நரகத்தில் நரகவாசி ஒரு அழிவை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த வேதனையெல்லாம் அனுபவித்து நரகவாசியில எப்படி அழுவாங்கன்னா, விம்மி விம்பி அழுவாங்க. அழுகையை கட்டுப்படுத்த முடியாம அவர்களுக்கு அங்க என்ன இருக்குது? தேம்பி தேம்பி அழுகக்கூடிய அழகுதான் இருக்கு.
வேற எதுவுமே கிடையாது. வேதனை 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 தான். இந்த மாதிரி சைஸ்ல அல்லாஹ் விடுவான் சொர்க்க நரகத்துல. மனித இப்ப இருக்கிற 6 அடி 7 அடி இந்த அளவுலையா பிரம்மாண்டமான இந்த இதெல்லாம் தாக்காது. இந்த சைஸ் எல்லாம் விட்டா இந்த தோல்லாம் வச்சுக்கல, இந்த நெருப்பு ஒழுமே நாம் ஆக்கிய நரக நெருப்பு. அங்க உடுற ஸ்டைலே வேற. அல்லாஹ் மனுஷன் எப்படி தெரியுமா ஒரு நரகவாசி நரகத்துக்கு போறவங்க நரகவாசியுடைய கடவா பல்லு மட்டும் உகது மலை மாதிரி இருக்குமா. நரகவாசியுடைய கடவா பல்லு உகது மலை அளவு இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான சைஸ். இந்த தோல்லாம் பருமனா இருக்கும். இந்த தோல் எப்படி இருக்கும்? பருமனா இருக்கும். கருகி கருகி ஓடும். இதுதான் நரகத்தை நரகவாசியுடைய நிலை. அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேவை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்தின் நன்மையை தான், மறுமையில் நன்மையை தான். அல்லாஹ் நரக வேதனையில் எங்களை காப்பாத்தியா அல்லாஹ். கேட்டுட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக அல்லாஹ் அவனுடைய கருணையால், அவனுடைய ரஹமத்தால், அவனுடைய மன்னிப்பால் எடுத்த எடுப்பலையே ஓராண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு பிறகும் ஏதாவது ஒரு திக்ரையோ ஏதாவது ஒரு துவாவையோ நம்ம பார்த்து படித்து அதனை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துவா கேட்டீங்கன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு நரகத்தை தந்துடக்கூடாது, அப்படித்தானே? அந்த நரகத்தை விட்டு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு துவா. இந்த துவா தொழுகையில அத்தஹியாத்து ஸலவாத்துக்கு அப்புறம் ஓதக்கூடிய ஒரு துவா. ஒரு 4 வரி வரும். அத முதல் வரி மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நிச்சயமா சாதமா கூட கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். இதான் அந்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். இறைவா, ஜஹன்னம் நரகத்துடைய வேதனையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். அது சொர்க்கத்தை கேட்கக்கூடிய துவாக்கெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. நரகத்தை விட்டு பாதுகாப்பு, சொர்க்கத்தை கேட்கக்கூடிய துவா இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டா நரகமே உங்களுக்காக துவா செய்யும். நரகம் செய்யும் துவா. இறைவா, இவரை என்கிட்ட அனுப்பிடாதன்னு கேட்குமா. ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்டா நரகம் செய்யும். நரகம் அல்லாஹ்ட்ட துவா செய்யும். யா அல்லாஹ், இவரை என்கிட்ட அனுப்பிடாத, என்கிட்ட நீ அனுப்பிடாது அது செய்யும். சொர்க்கத்தை கேட்டு 3 தடவை துவா செய்யும் பொழுது சொர்க்கம் செய்யும். யா அல்லாஹ், இவனை எப்படியா என்கிட்ட அனுப்பி வச்சிரு. இப்படி சொர்க்கமும் நரகமும் செய்யும். நமக்காக துவா செய்து நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த துவாக்களை கேட்கக்கூடிய மக்கள் நாம் இருப்போம். அன்புக்குரியவர்களே, கடந்த இரவுகளில் ரமலானுடைய இரவு நேர தொழுகையை நடத்திய இமாம்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்போது நடைபெற இருக்குது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த இமாம்களுடைய பெயரை நம்ம வாசிக்கிறோம். நீங்க முன்னாடி வந்து என்ன செய்யுங்க, அந்த பரிசுகளை பெற்று செல்லுங்கள். அந்த பிள்ளைங்களுக்காக என்ன செய்யுங்க, இன்னும் அவங்களுடைய கல்வி ஞானம் அதிகரிக்கும். தெரியும். அவருடைய கல்வி ஞானம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் ஞாபக சக்தி இன்னும் கூடுவதற்கும் சில தப்புகள் வரலாம். மனுஷன் தானே, மனிதன்கிற அடிப்படையில் ஞாபக சக்தி குறைவுகள் வரலாம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம அந்த பிள்ளைங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான கல்வி ஞானத்தை கொடுத்து திருக்குர்ஆனை எப்பவுமே மறக்காத ஒரு நிலையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க, துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கூட்டுருமா? அதாவது ரெகுலரா நோன்பு 28 இன்னும் 2 நாள் இருக்கு. நாளைக்கு புற தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ண வேணும், இவ்வளவு நாளா தொழு வச்ச மெயினான 2 இமாம். அதுல ஒண்ணு அசீசுல், அவங்களுக்கு வந்து பீகார்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அவங்க இன்னும் அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு முடிச்சு நம்ம அவர்களுக்கு உண்டான பரிசு நம்ம கொடுப்போம். இப்ப நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைங்க சில பேர் தொழு வச்சாங்க, ஒற்றைப்படை இரவுல அதே மாதிரி ரெகுலரா தொழு வச்சாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த பரிசை கொடுத்துருவோம். முதலாவதாக ஹஃபீஸ், இமாம் ஹஃபீஸ், இவங்களுக்கு பெரிய பரிசு கீழே இருக்கு, மேல வந்து அதான்
மேல வந்து கக்கா மேல தான் கீழையும் பார்ப்பான். அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க இப்படி தான் வாங்க. தெரியும் இல்ல, கீழே தெரியும் தெரியும். அல்லாஹ் அக்பர். மாஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் புரியும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தது பஷீர் காக்கா வாங்க. சகோதரர் நூஹ் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகள்ல இரட்டைப்படையினர் கடைசி 10 இரவுல இந்த கியாமுல் லைல் தொழுகையை வந்து தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் நூஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் அக்பர். அடுத்தது ரிஷாத், சகோதரர் ரிஷாத். இது ஒரே மாதிரி இருக்கா? அங்கே அது 2 எடுத்துருவாங்க, அங்கே 2 எடுத்துருவாங்க. அல்லாஹ் அக்பர். ரிஷாத் மாஷா ஜஸாக்க போங்க ககா. அடுத்தது உவைஸ். சீக்கிரமா சீக்கிரமா. உவைஸ் அது கீழே கீழே இருக்காது கொடுங்க. இது இல்லை, அது ககா. அது கொடுங்க. சௌர் உவைஸ். அல்லாஹ் அக்பர். அடுத்த சகோதரர் கௌஸ் வரல. கௌஸுக்காக நான் வாங்கி நீங்க கொடுங்க. இதான் இது. இந்த கௌஸ் வந்துட்டாங்க. நீங்க நீ கொடுங்க, நீ கொடுங்க, நீ கொடுங்க, நீ கொடுங்க. அல்லாஹ் அக்பர். இவ்வளோ பேர் தான் ரெகுலராக தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குண்டான கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் மறுமையில். இந்த பரிசுலாம் சின்ன பரிசு தான். நீங்க மறுமையில் இதை விட பிரம்மாண்டமான பரிசுகள் அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்குறோம். நம்ம பள்ளிவாசல்ல எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. ஒரு சகோதரர் என்ன வேலைனாலும் உடனே வந்துடுவார். வசூலாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கில் ஏதாவது வேலையாக இருந்துச்சு வந்துடுவார். சகோதரர் சுலைமான், காதர் சுலைமான் காக வாங்க கொடுத்துருக்கு. சுலைமான் சுலைமான் அவருக்கு இந்த பரிசை இப்போ கொடுக்கும். நீ கொடுக்க. இந்த பிள்ளைக்காகவும் துவா செய்யுங்க. எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாரு. வசூலெல்லாம் வந்து நிறைய ஒத்துழைப்பு பண்ணிருக்கிறாங்க. அல்லாஹ் இவருக்கும் ஆரோக்கியத்தையும் அதே மாதிரி உள்ள போயிட்டு இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி இந்த ஒற்றைப்படை இரவுகளில் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. 3 டீமா பிரிச்சு திருக்குறான்லேருந்து கேள்வி பதில். அல்லாஹ்வுடைய மேல நல்ல ஆர்வமா மக்கள் கலந்துக்கிறாங்க. நிறைய பதில்லாம் சொல்றாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் கூட இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்போ அன்னைக்கு கடைசி நாள் ஒற்றைப்படை நாள். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறோம்? பரிசுகள் வழங்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் நம்முடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதற்கான கூலிகள் நாளை மறுமையில தந்தல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தை பிரார்த்தித்தவனாக இந்த அமர்வை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.